வீட்டு வர குழந்தைங்களுக்கு வீட்லயே இந்த மாரி சிம்பிளா 3 இன்கிரியன்ட் வச்சு சிம்பிளான ஒரு டோனட் ரெசிபி செஞ்சு குடுத்து பாருங்க. அசந்து போயிடுவாங்க. அவ்ளோ டேஸ்டியா இருக்குங்க. ரொம்ப நேரம் கூட இதுக்கு தேவைப்படாது. 5 நிமிஷம் போதும். அதிகபட்சம் 5லருந்து ஒரு 10 நிமிஷம் போதும். சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகுறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்றதுக்காக நான் வந்து ஒரு 4, 5 துண்டு பிரெட் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். ப்ரவுன் பிரெட் இல்ல ஒயிட் பிரெட் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இது சைடுல இருக்கிற இந்த ப்ரவுன் பார்ட்லாம் கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே டைரக்ட்டாவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இத வந்து குட்டி குட்டி பீஸஸா நம்ம வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டுட்டு இதில கொஞ்சமா காய்ச்சின பால் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பால் வந்து அதிகமா சேர்த்துக்க தேவையில்ல. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் மட்டும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதில அப்படியே ஊத்திட்டு ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கையாலேயே நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். அப்படி இல்லன்னா மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கூட நம்ம வந்து அரைச்சு வந்து எடுத்துக்கலாம். வடை மாவுலாம் இருக்கும்ல, அந்த மாரி வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். இது நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துக்கும்போது கொஞ்சம் வந்து இது ஷேப் பார்த்தீங்கன்னா, நல்லா ஷைனிங்கா ரவுண்ட் ஷேப்ல நமக்கு வந்து கிடைக்கும். கையால வந்து நம்ம பெசஞ்சு விட்டு செஞ்சோம்னா, அந்த அளவுக்கு கொஞ்சம் அந்த ஷேப் வந்து கிடைக்காது. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து இத மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இத வந்து நல்லா வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப திக்கா வந்து அரைச்சு எடுத்துக்கணும். பால் வந்து நெறைய சேர்த்துட்டிங்கன்னா, அப்படியே தண்ணி விட்ட மாதிரி ஆயிடும். தேவைப்பட்டா ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா, இந்த ப்ரவுன் பிரெட்ல கொஞ்சம் கூட வந்து அந்த இனிப்பு, அந்த டேஸ்ட்டே வந்து இருக்காது. ஸோ, அதனால ஒரு மைல்டான ஒரு டேஸ்ட்காக ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை மட்டும் சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேல சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்படாதுன்னா, நீங்க அந்த ஆப்ஷன வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க வீடியோல காமிக்கிற அளவுக்கு, இந்த அளவுக்கு கெட்டியா அரைச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட வந்து தண்ணி இல்லாத மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். அப்பதான் வந்து எண்ணெய் குடிக்காம சூப்பரா வந்து கிடைக்கும் நமக்கு இந்த ஸ்நாக்ஸு. இப்ப இதில கொஞ்சமா கைய வந்து தண்ணீல நனச்சுட்டு, சின்ன உருண்டை மாரி எடுத்துட்டு, அழகா வடை எப்படி தட்டுவோமோ, அதே மாதிரி தான் ரவுண்ட் ஷேப்க்கு வந்து தட்டிட்டு, நடுவுல வந்து சின்னதா வந்து ஓட்ட மாரி நம்ம போட்டு விட்டுக்கலாம். இதில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இந்த பிரெட்ட வந்து பால் சேர்த்து அரைக்கிறோம் இல்லையா? கொஞ்சம் நீங்க அதிகமாயிடுச்சுனா கூட பார்த்தீங்கன்னா, நெறைய தண்ணி விட்ட மாதிரி ஆயிடும். கொஞ்சம் வந்து இலக்கமா ஆன மாரி ஆயிடும். அதுக்கப்புறம் அத செட் பண்றதுக்காக நம்ம நெறைய வந்து பிரெட் சேர்க்கிற மாரி இருக்கும். ஆரம்பத்திலே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து இத வந்து பெசஞ்சுக்கோங்க. இல்ல அரைச்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டா மட்டும் நம்ம வந்து அந்த டைம் எக்ஸ்ட்ராவா பால் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வாணலியில எண்ணெய் வந்து ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இந்த எண்ணெய வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிடலாம். எண்ணெய் ஓரளவுக்கு சூடான பிறகு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு, அதுக்கப்புறமா இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த டோனட்ட வந்து நம்ம அதில சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்பவே சூடாயிடுச்சு. அதனால இந்த டோனட் வந்து நல்லாவே கொஞ்சம் ப்ரவுன் கலருக்கு மாறிடுச்சு. ஸோ ரொம்ப சூடாகாம நம்ம குலோப் ஜாமுன்லாம் பொரிச்சு எடுப்போம் இல்லையா? பொன்னிறமா அந்த அளவுக்கு நம்ம வந்து எண்ணெயோட காய்ச்சல் வந்து அந்த அளவுக்கு மட்டும் இருந்தா போதுமானதா இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா, சட்டுனே வந்து நமக்கு வெந்துரும். ஸ்லோ ஃப்ளேம்ல இருக்கு, வேகாது, இல்ல வந்து நெறைய எண்ணெய் குடிக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இப்ப அடுத்த செட்டெல்லாம் போடுறேன் பாருங்க. நல்லாவே ஒரு நார்மல் கலர்லயே வந்து இருந்துச்சு. நல்லா பொன்னிறமாவே கிடைச்சிச்சு நமக்கு. இப்ப இதே மாதிரி ஒவ்வொரு டோனட்டா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் நான் வந்து மெல்லிசா தான் வந்து எடுத்திருக்கேன். அப்பதான் நமக்கு இந்த உள்ளுக்கவும் நல்லா வெந்து வரும் அப்படின்றதுக்காக. ஸோ ரொம்ப திக்னஸா எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால நான் வந்து கொஞ்சம் வந்து திக்னஸ் கம்மியா தான் எடுத்திருக்கேன் பாருங்க. இப்ப இத ஒவ்வொன்னா நம்ம வந்து எண்ணெயில சேர்த்துக்கலாம். எண்ணெயில சேர்த்துட்டு நம்ம இத உடனேவே திருப்பி விட்டுக்கலாம். ஏன்னா சட்டுன்னே பார்த்தீங்கன்னா வெந்துரும். இப்ப வீடியோல காமிக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் ப்ரவுன் கலர் பொன்னிறமா ஆனதுக்கப்புறமா இத நம்ம வெளியில எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வந்து நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா, இது எக்ஸஸா அது மேல இருக்கிற எண்ணெயெல்லாம் கூட அது எல்லாம் வந்து ரிமூவ் ஆக்கி வந்துரும். இப்ப இதே மாதிரி ஒவ்வொரு டோனட்டா வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப இது நல்லா கம்ப்ளீட்டா ஆறணும். இத அப்படியே நம்ம வந்து ஆற விட்டுடலாம். இப்ப அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு வாணலிய ஒரு பாத்திரத்த ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப அந்த பாத்திரத்துல கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்து, அந்த தண்ணி வந்து கொதிக்கிற ஸ்டேஜ்க்கு வந்திருக்கு. இப்ப இதுல ஒரு சின்ன பவுல்ல ஒரு கிண்ணத்துல வந்து சாக்லேட் வந்து சேர்த்துருக்கேன். அந்த சாக்லேட்ட வந்து நம்ம வந்து மெல்ட் பண்ணிக்க போறோம். டார்க் சாக்லேட் எது வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். கடையில கிடைக்கிற எந்த சாக்லேட்டா இருந்தாலும் அந்த வேஃபர்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட்டா இருக்கும் இல்லையா? அத மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அத வந்து கட் பண்ணி இந்த மாரி சின்ன கிண்ணத்துல சேர்த்துட்டு டபுள் பாயிலிங் மெத்தட்ல வச்சு சூடு பண்ணும்போது, இது நல்லா மெல்ட் ஆகி வரும். பாருங்க இந்த மாதிரி. மெல்ட் ஆன பிறகு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத அப்படியே எடுத்து வச்சிடலாம். இது ஆறணும்னு அவசியம் கிடையாது. இது அப்படியே சூடா இருக்கும்போதே இந்த டோனட்ட எடுத்து இந்த சாக்லேட்ல அப்படியே டிப் பண்ணி எடுத்து வைக்க போறோம்.
இப்ப இதுக்கு மேல வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்கும் இல்லையா? கலர் கலரா அந்த மாரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்துச்சுனாலும் கேக் டெக்கரேட் பண்றதுக்காக ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சிருப்போம். அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்துச்சுனாலும் நம்ம இது மேல வந்து தூவி விட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி நட்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த நட்ஸ வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டு, அதையுமே நம்ம இது மேல வந்து அழகா வந்து டெக்கரேட் பண்ணி விட்டுக்கலாம். அது வந்து நம்மளோட விருப்பம் தான். இதே மாதிரி ஒயிட் சாக்லேட் வச்சுமே நம்ம பண்ணிக்கலாம். டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் இல்லாட்டி வந்து மில்க் மெய்ட் இருந்துச்சுனா கூட, அதையுமே வந்து நம்ம இது மேல அப்ளை பண்ணி சாப்பிடலாம். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். ஒரு 5 நிமிஷத்திலே இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடும். கண்டிப்பா வந்து இத ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து இதுக்கு மேல கொஞ்சமா பாதாம் வந்து பொடிச்சு வச்சிருக்கேன். பொடிச்சு வச்சிருக்க பாதாம் வந்து நம்ம இது மேல சேர்த்துக்கலாம். ஒரு கொஞ்ச நேரத்தில பார்த்தீங்கன்னா, இந்த சாக்லேட் எல்லாம் நல்லாவே ட்ரை ஆயிடும். கையில எடுத்து சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதே சமயம் ட்ரையாவும் இருக்கும். இப்ப நம்ம உடனே செஞ்சிருக்கிறதால கொஞ்சம் பிசுபிசுப்பா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில பார்த்தீங்கன்னா, நல்லாவே கம்ப்ளீட்டா ட்ரை ஆயிடும். இப்ப இது மேல வந்து நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற நட்ஸ வந்து தூவி விட்டுக்கலாம். சூப்பரா ஒரு 5 நிமிஷத்தில ஒரு 3 இன்கிரிடியன்ட் வச்சு சிம்பிளான மெத்தட்ல பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்த உடனே கூட நம்ம இத வந்து சூடா செஞ்சு குடுக்கலாம். அவ்ளோ டேஸ்டியா இருக்குங்க. அதே மாரி கொஞ்சமா அந்த பவுல்ல சாக்லேட் நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? இந்த டோனட்ட வந்து அந்த சாக்லேட்ல வந்து டிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தொட்டு சாப்பிட்டா கூட இன்னுமே வந்து அமேசிங்கா இருக்கும். அதுவுமே செம்மையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான, ரொம்ப சாஃப்ட்டான, டெலிஷியஸான டோனட் ரெசிபி நம்ம வீட்லயே சிம்பிளா ஒரு 3 இன்கிரிடியன்ட் வச்சு செம்மையா செஞ்சு முடிச்சாச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபிய நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபிய உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வசந்தம் சரவணன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.